5 ரூல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலான விஷயம். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த 5 ரூல்ஸுமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா, நீங்களும் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நான் அடித்து சொல்கிறேன், 99% ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த 5 ரூல்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இது நமக்கு தெரியாது, இது எல்லாமே வந்து இல்லீகல், சட்ட விரோதமான செயல் அப்படிங்கிறதே வந்து தெரியாது. பட் ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போ படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் அடித்து சொல்கிறேன், என்ன அந்த 5 ரூல்ஸ்ன்னு தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஹலோ மக்களே, அருண் கார்த்திக் ஹியர். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த 5 ரூல்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட், மென்டல் ஹராஸ்மெண்ட். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாவோ இல்லை மென்டலாவோ வந்து கஷ்டப்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரூலு. ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பயங்கரமாக போட்டு அரைகிறது, அடிக்கிறது, இது கம்ப்ளீட்டாக வந்து இல்லீகல். ஸ்கேல் மூலியமாவோ இல்லை ஸ்டிக் மூலியமாவோ போட்டு பயங்கரமாக அடிக்கிறது வந்து இல்லீகல். கிளாஸுக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ண வச்சு அசிங்கப்படுத்துறது வந்து இல்லீகல். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது தப்பு பண்ணதுக்கப்புறம் சூரியனுக்கு கீழே வந்து பல மணி நேரம் நிற்க வைப்பாங்கல்ல, அதுவும் இல்லீகல். கிரவுண்டை சுற்றி 10 ரவுண்டு ஓடு, 20 ரவுண்டு ஓடுன்னு சொல்லிட்டு பண்ணவே முடியாத அளவுக்கு டாஸ்க்கெல்லாம் வந்து கொடுப்பாங்கல்ல பனிஷ்மெண்ட்டா, அதுவும் இல்லீகல். மென்டல் ஹராஸ்மெண்ட்டாக வந்து நீ உன்னால் முடியாது, நீ வேஸ்ட்டு, நீ வந்து மாக்கா, நீ ஒரு மக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறது எல்லாமே வந்து இல்லீகல். உங்களை வந்து ஒரு டாப்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பேசி உங்களை அசிங்கப்படுத்துறதும் வந்து இல்லீகல் தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறீங்க, ரொம்ப அதிகமாக உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமாக போட்டு அடிக்கிறாங்க, ரொம்ப அதிகமாக அளவுக்கு அதிகமாக வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அளவுக்கு அதிகமாக வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி தாராளமாக வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். செகண்ட் ரூல் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, பேக் வெயிட் வந்து பார்த்தோன்னா உங்கள் வெயிட் கூட கம்பேர் பண்ணும்போது 10% மேலே இருக்கவே கூடாது. நான்லாம் வந்து ஸ்கூல் ஃபோர்த்தோ 5th 6th படிக்கும்போது ரொம்ப அதிகமாக வந்து வெயிட் தூக்கிட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட வெயிட்டை விட 10% மேலே வந்து இருக்கவே கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். கிளாஸ் 1st and 2nd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 1.5 kg வெயிட் தான் அவங்க தூக்கணும். கிளாஸ் 3rd ஸ்டாண்டர்ட் to 5th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3 kg வெயிட் தான் அவங்க தூக்கணும். கிளாஸ் 6th to 8th வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 kg வரைக்கும் தான் மேக்ஸிமம் தூக்கணும். கிளாஸ் 9th to 10th வந்து பார்த்தோன்னா 4.5 kg மட்டும்தான் தூக்கணும். கிளாஸ் 11th and 12th வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 kg வரைக்கும் தான் மேக்ஸிமமாகவே அலவுடு. இதுக்கு மேலே உங்களை தூக்க வைக்கிறாங்க, வெயிட் வந்து அதிகமாக உங்களுக்கு புக்ஸு அதிகமாக லோடு வச்சு உங்களை முதுகு வச்சு தூக்க வைக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது இல்லீகல் தான். எதனால இது இல்லீகல்னால், இப்போ நீங்கள் அதிகமாக வெயிட் தூக்கும்போது உங்களுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, ஷோல்டர் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது, அந்த முதுகோட போஸ்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டரே வந்து ஒரு மாதிரி பெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. ரூல் நம்பர் 3 என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா, உங்களோட ரிப்போர்ட் கார்டோ இல்லை வந்து மார்க் ஷீட்டோ நீங்கள் ஃபீஸ் கட்டலை அப்படிங்கிற காரணத்தை வச்சு உங்களுக்கு தராமல் அவங்க இருக்கவே கூடாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி இல்லீகலான விஷயம். ஏன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சைல்ட்ஸ் ரைட், சரிங்களா? ஸோ அது வந்து ஃபீஸ் கட்டலை அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ரிப்போர்ட் கார்டோ மார்க் ஷீட்டை வந்து கொடுக்காம இருக்கவே கூடாது. கண்டிப்பாக கொடுக்கணும். இட் இஸ் கம்ப்ளீட்லி அந்த மேனேஜ்மெண்ட்டோட இஷ்யூ தான். அதனால வந்து சைல்டோட எஜுகேஷனை வந்து அங்கே பேர்டன் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து இல்லீகல், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4th ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ்டு PT ஆர் அசம்பிளி ஆஸ் பனிஷ்மெண்ட். இது வந்து நான் கரெக்டாக சொல்லிடுறேன், கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து அன்றைக்கின்னு பார்த்து ஷூ பிஞ்சிருக்கும், இல்லாட்டி ஷூ வந்து வாஷிங்கில் போட்டிருப்பாங்க, ஸ்லிப்பர் போட்டு வந்திருப்பாங்க, யூனிஃபார்ம் கரெக்டாக வியர் பண்ணியிருக்க மாட்டாங்க, வேறு எதுனா ஸ்கூலுக்கு வந்து லேட்டாக வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன இஷ்யூக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரவுண்டை சுற்றி ஒரு பெரிய கிரவுண்டாக இருக்குங்க, அந்த கிரவுண்டை சுற்றி ஒரு 10 ரவுண்டு 20 ரவுண்டு வந்து ஓட வைப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக இல்லீகல். நல்லா வெயில் அடிக்கும்போது வந்து பார்த்தோன்னா தரையில் வந்து உட்கார வைப்பாங்க. இதுவுமே கம்ப்ளீட்டாக இல்லீகல். அசம்பிளி முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வெயிலில் போய் நிற்கணும்னு சொல்லுவாங்க. இதுவுமே இல்லீகல் தான். பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற பேரில் நிறைய புஷ்அப்ஸ் வந்து பண்ண வைக்கிறது, நிறைய ஸ்குவாட்ஸ் வந்து பண்ண வைக்கிறது. சரி, இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து தனியாக ஒரு பீரியடை வச்சு கொடுக்குறது அப்படிங்கிறத வேற. பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு ஏதாவது ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி புஷ்அப்ஸு ஸ்குவாட்ஸ்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து பண்ண வைக்கிறது, இதுவுமே வந்து இல்லீகல் தான். இதனால மெடிக்கலாகவும் வந்து பெரிய ரிஸ்க் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குங்க. 2018 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஸ்கூலில் வந்து நிறைய நேரம் சன்னில் நிற்க வச்சதுனால மயங்கி விழுந்துட்டாங்க. அது வந்து ஒரு கேஸாகவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. 5th and last ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் ஹவர்ஸில் ஸ்கூல் ஹவர்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு போய் கேட்பீங்க.
ஓகேவா? ஸோ அப்போ வந்து டீச்சர் வந்து போகக்கூடாது, போய் உட்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இல்லீகல் தான். என்னடா இதெல்லாம் இல்லீகல்னு கேட்டால், எஸ் இட் இஸ் இல்லீகல். அதாவது வந்து சும்மா ஒரு ஃப்ரெண்டு போகிறான், நானும் வந்து கூட போகிறேன்னு சொல்லிட்டு சில பசங்க பொண்ணுங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க ஃபன்னுக்காக. ஸோ அதெல்லாம் வந்து விட்டுருங்க. அப்போ வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து தெரியும் இவன் வந்து வேணுன்னே தான் பண்ணுறான் அப்படின்னு. பட் ஆனால் உண்மையாகவே வந்து அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வர்றதோ இல்லை வந்து வாட் எவர் ஏதாவது ஒரு பீரியட்ஸ் பொண்ணுங்க வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளமோ இல்லை வந்து பாத்ரூம் போகணும் வந்து போய் டீச்சர்ஸ் கிட்ட கேட்கும்போது டீச்சர்ஸ் அதை வந்து இல்லை போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல். நான் வந்து இதை ஸ்கூல் டைமில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட 3rd ஸ்டாண்டர்ட்லேயே 4th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து கேட்கும்போது அங்கே வந்து விடலைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் நான் யூரின் வந்து என்னோட பேண்ட்லேயே வந்து என்னோட ட்ரௌசர்லேயே வந்து போயிட்டேன். அப்போ வந்து எனக்கு ரொம்பவே வந்து மன உளைச்சலாக இருந்துச்சு, ரொம்பவே அசிங்கமாக ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இல்லீகல் தான், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யூரினோ இல்லை வந்து மோஷனோ இல்லை ஏதாவது அடக்கி வைக்கும் போது அங்கே வந்து அந்த ஏரியாவில் அந்த ப்ரைவேட் பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மெடிக்கலாக வந்து சொல்லப்படுது. ஸோ இதனால் இதுவுமே வந்து இல்லீகல் தான். என்னடா நீ வந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராகவே வந்து சொல்கிற, டீச்சர்ஸ்க்கு ஃபேவராக எதுவுமே நீ வந்து சொல்ல மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் வரேன். லாஸ்ட்டாக அதை நான் வச்சுருக்கேன். ஸோ டீச்சர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணால் நான் என்ன தான்ப்பா பண்ணுறது, நான் வந்து அடிக்கவே கூடாதா, இல்லை அவனை வந்து திட்டவே கூடாதா, இல்லை நான் வந்து இப்போ பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் செக்ஷன் 17 படி நோ சைல்டு ஷால் பி சப்ஜெக்டட் டு ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட் ஆர் மென்டல் ஹராஸ்மெண்ட். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் த ரைட் டு ஸ்டடி வித் டிக்னிட்டி நாட் ஃபியர். ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன்னா, டீச்சர்ஸ்க்கு வந்து, அதாவது நான் சொல்லலைங்க, சட்டப்படி சொல்கிறேங்க, டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து பயங்கரமாக போட்டு அடிக்கிறது, பயங்கரமாக போட்டு திட்டுறது, பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இது எதுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைட்ஸ் கிடையாது. ஸோ இதை தவிர டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பனிஷ் பண்ணுறது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க. நான் இருக்கிறது தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆளான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நான்லாம் வந்து 0 தான். ஸோ நான் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து என்னோடய டீச்சர்ஸ்க்குமே வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் என்ன ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே இருக்குதான்ப்பா, இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா திட்டுறது, சும்மா லைட்டாக அடிக்கிறது, லைட்டாக காதை பிடிச்சி திருகிறது, அதுக்கெல்லாம் போய் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன், நான் வந்து லீகலாக போகிறேன் அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. ரொம்ப உங்களுக்கு மென்டல் ட்ராமா கொடுக்குறாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க. ரொம்ப வந்து அப்படியே வந்து நம்மளால் வந்து அதுலேருந்து வெளியவே வர முடியாது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க. டூ மச் எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து சஃபர் பண்ண வைக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது ஓகே தான். பட் சும்மா வந்து அடிச்சுட்டாங்க, சும்மா ஸ்கேல் வச்சு தட்டிட்டாங்க, சும்மா 2 அடி போட்டாங்க, சும்மா திட்டாங்க, அதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா போய் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அது பண்ணலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது வந்து என்னோட ரெக்வஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். அண்ட் அட்வைஸாகவும் கூட எடுத்துங்க, ப்ளீஸ் இதை பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இந்த 5 ரூல்ஸ்லாம் என்னென்ன ரூல் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர். அடுத்த வீடியோ சந்திப்போம்.